ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தனுஷோட ராயன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா? இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இந்த ட்ரைலரில் இருக்குது, என்ன கதை சொல்ல வருகிறது அப்படிங்கிற விஷயத்த பேசலாம். அதாவது ராயன் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த திரைப்படம் தனுஷ் அவர்கள் இதுக்கு முன்பு நடித்த வடச்சென்னை திரைப்படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது அப்படி சொல்லி இந்த ட்ரைலர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் ட்ரைலர் ரிலீஸுக்கு முன்பு 2 நிமிஷம் 50 செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரைலர் 1 நிமிஷம் 50 செகண்டாக இருந்திருக்கு. இது ட்ரைலர் அப்படிங்கிற பேரில் இல்லாமல் வெறும் டீசர் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சன் பிக்சர்ஸ் அடுத்தடுத்து வேற ஒரு விஷயத்தை வச்சிருப்பதால் இந்த ட்ரைலர் கட் ரொம்ப ரொம்ப சின்ன கட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு மாஸ்டர் திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ட்ரைலருக்கு பதிலாக டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ரொமோஸ் மூலமாக ட்ரைலர் மாதிரியே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் சன் பிக்சர்ஸும் இது ரொம்ப சின்ன டீசராக இருந்தாலுமே அடுத்தடுத்து ப்ரொமோஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ட்ரைலரை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் 20 செகண்ட் வரைக்கும் தனுஷை காட்ட மாட்டாங்க. ஸோ தனுஷுக்கான பில்டப்பை தான் செல்வராகவன் அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். சிங்கம், ஓநாய் அப்படி சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ ரசிகர்கள் எதிர்பார்ப்பு பயங்கரமான ஒரு விஷயத்து மேலே வச்சுருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ட்ரைலர் பூர்த்தி செஞ்சதாக கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒன்று இது வடச்சென்னை மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும், ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதுக்கான மிக முக்கிய காரணம் ஏ சான்றிதழ். இந்த திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி சன் பிக்சர்ஸ் எப்பயுமே ஏ சர்டிஃபிகேட் இருக்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏ சர்டிஃபிகேட் வந்தாலும் அந்த படத்தில் இருக்க சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை யூஏ சர்டிஃபிகேட் வர மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் சன் டிவியே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டே ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த திரைப்படத்து மேலே சன் டிவி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதனாலே இந்த படத்தோட ட்ரைலரும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எஸ், அவங்க நினச்ச மாதிரியே ட்ரைலர் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் வடச்சென்னை மாதிரி வருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ட்ரைலரில் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஜே சூர்யாவாகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், இந்த 3 பேர் தான் ட்ரைலர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த 3 பேருக்கும் சூப்பரான ஸ்பேஸ் இந்த ட்ரைலரில் கொடுத்திருப்பது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி தான் ட்ரைலர் மாதிரி தான் படமும் இருக்க போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கடைசியில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக். ஸோ இந்த படத்துக்கு ஏன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டாங்க? ஸோ இந்த மாதிரி படத்துக்கு அனிருத் இல்லை ஜிவி பிரகாஷ் இல்லை சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும், ஏஆர் ரஹ்மான் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஸோ ஆனால் இந்த மொத்த மியூசிக் வித்தையும் இந்த ட்ரைலரில் இறக்கியிருக்காங்க. முக்கியமாக இந்த ட்ரைலரோட கடைசியில் தனுஷ் அவ கையில் ஒரு குழந்தையோட சின்ன வயசில் தன்னோட தங்கச்சியோட நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பாறையில் அவங்களோட ஃபேமிலி ஏறுற மாதிரி ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பாங்க. அப்போ உசுரே உசுரே அப்படிங்கிற ஒரு சாங் வரும். மெலோடியாக ஒரு ஸ்லோ மோஷன் கூஸ் பம்ப்ஸ் உருவாக்க முடியும்னா கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மானால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுவே ஏஆர் ரஹ்மானை பாராட்டலாம். ஸோ இது எல்லாமே ட்ரைலர் மீது ட்ரைலர் படத்து மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஸோ நீங்களாம் ட்ரைலர் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ட்ரைலர் எந்த அளவுக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்